பாபநாசத்தில் மயிலாடுதுறை பாராளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து திருச்சி சிவா எம்பி தேர்தல் பிரச்சாரம். மயிலாடுதுறை பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதாவை ஆதரித்து பாபநாசத்தில் திருச்சி சிவா எம்பி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது: இந்த தேர்தல் முற்றிலும் மாறுபட்டது. பாஜக ஆட்சியில் நமது தனித்தன்மையை சிதைக்கின்ற நிகழ்ச்சியில் ஈடுபட்டது. நாம் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கின்றோம். இந்தியாவின் பரந்த மனப்பான்மைக்கு பாதகம் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் போராடினோம். ஜிஎஸ்டியால் தமிழகத்திற்கு 20,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் 108 முறை பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை ஏற்றப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளில் இதன் மூலம் மட்டும் ரூபாய் 7.25 லட்சம் கோடி மத்திய அரசுக்கு கிடைத்தது. முதலாளிகளின் கடன் தள்ளுபடி செய்ய அந்த பணம் பயன்பட்டது. மோடி அரசு மக்களின் பையில் இருந்த பணத்தை பறிக்கின்றது. நீங்கள் போடும் வாக்கு எல்லோருக்கும் ஒன்று என்று வாழ வைக்கும் நல்லதோர் ஆட்சியை நாங்கள் தருவோம். படுபாதக சட்டங்கள் திரும்ப பெறப்படும். உங்கள் வாக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும். நாடு நலமாக இருக்க, ஜனநாயகம் நிலைத்திருக்க நீங்கள் எடுக்கும் முடிவில் உள்ளது. இவ்வாறு அவர் பேசினார். நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கல்யாண சுந்தரம் எம்பி மற்றும் திமுக நிர்வாகிகள், இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகம் இருக்குமா அல்லது ஒற்றை தலைவர் ஆட்சியிலே இருக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னால் எழுந்திருக்கிறது. அதற்கான காரணங்கள் இருக்கின்றன. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்திய நாட்டை ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய தனித்தன்மைகளை சிதைக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டது. நாங்கள் சொல்லுகிற எதுவும் கற்பனை குற்றச்சாட்டுகள் அல்ல, ஆதாரமற்ற அவர்கள் மீது அள்ளி வீசப்படுகின்ற கருத்துக்களும் அல்ல. அடிப்படையில் நியாயங்களின் வாதத்தில் என்ன நடந்தது என்பதை சொல்ல வேண்டிய கடமையில் சொல்லுகிறோம். வங்கி கணக்கை முடக்குகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் இவர் தீவிரவாதி என்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுகிறது, ஆதாரம் இல்லாமல் அவர் செலவழித்தார் என்பதற்கு எந்த நிரூபணமும் இல்லாமல் இந்த வழக்கை அவர் மீது தொடரக்கூடாது என்று இன்றைக்கு பலவற்றை உச்சநீதிமன்றம் தான் காப்பாற்றி தந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியுமா? அதனால்தான் மக்கள் மன்றத்திற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் தான் உச்சக்கட்ட எஜமானர்கள். ஒவ்வொருவருடைய கையில் இருக்கிற வாக்கும் தான் எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க இருக்கும். எனவே பொறுப்பு இருக்கிறது. இங்க இருக்கிற வியாபாரிகளுக்கு, இங்க இருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு, தாய்மார்களுக்கு, சாலையிலே பழ வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோ ஓட்டுகிற டிரைவர்கள், யாராக இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற வாக்கும் அம்பானி கையில் இருக்கிற வாக்கும்